Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சர் ஜார்ல அரை மூடி துருவின தேங்காய், 3 ஸ்பூன் உடைச்ச கடலை. தேங்காய் தான் ஜாஸ்தியா இருக்கணும். உடைச்ச கடலை ஜாஸ்தியா போட்டோம்னா டேஸ்ட் மாறிடும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு, காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அடுத்து 4 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு. இதெல்லாமே தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சட்னி எந்த பதமாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டி சட்னியாக வேணும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பதமாக வேணும்னா தண்ணியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் காரம் கூட போட்டு இந்த மாதிரி தண்ணி பதமாக வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, ஃப்ளேவருக்காக காய்ந்த மிளகாய். இதெல்லாமே நல்லா எண்ணெயில் வறுபடணும். பருப்பு நல்லா செவந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். 2 நிமிஷத்தில் இந்த சட்னி செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி இந்த தேங்காய் சட்னியை சோள இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.